இந்த காலையில் நாம் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். திஸ் மார்னிங் we saw a Christian is. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? விதமான ஒரு காரியத்தின் மத்தியில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், am I a Christian? நான் ஒரு கிறிஸ்தவனா? What is the criteria for us to determine it? அதை தீர்மானிக்கும்படியாக எதிர்பார்க்கும்படியான அளவுகோல் எது என்பது மிக முக்கியம் இல்லைங்களா? The Bible explains what a Christian is. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார் என்பதை வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது முக்கியமாக நாம் பார்க்க இருக்கிற காரியம், now we are going to see one thing. If I am a Christian, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், how should I respond to this? இதற்கு நான் எவ்விதமாக பதில் உரைக்கப் போகிறேன்? In my way of life, என்னுடைய வாழ்க்கையின் வழிமுறையில் நான் எவ்விதமாக பதில் உரைக்கப் போகிறேன்? This is very important. The beauty of St. Paul's epistle is, generally he divides the letter which he writes to the churches in such a way that it has got two portions. பவுல் நிருபங்களை எழுதியிருக்கும் பொழுது அவர் பிரயோகித்த வழிமுறை என்னவென்றால், அந்த நிருபத்தை இரண்டாக அவர் பிரித்து, ஒரு பகுதியில் சத்தியத்தை போதிக்கிறார். On the one side he teaches the truth. Bible says, "Ye know the truth and truth shall deliver you." சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. So it talks about the truth in the first portion. முதலாவது பகுதியில் அந்த சத்தியத்தை குறித்து அவர் பேசுகிறார். The second part of his letter is the application. அந்த நிருபத்தினுடைய இரண்டாவது பகுதியில் அதன் அடிப்படையில் நான் நடக்க வேண்டிய வழிமுறை என்ன? What is the practical application of it? அதனுடைய நடைமுறை வாழ்க்கை என்பது விதமாக காணப்பட வேண்டும். Unless it goes hand in hand, இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்ததாக போகவில்லை என்றால், I tell you dear friend, this is a distorted Christianity. இது ஒரு மாறுபட்ட கிறிஸ்தவம். There are people who talk about truth much but lacking in practical application. சத்தியத்தை அதிகமாய் பேசுகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் அதை வெளிப்படுத்துவதில் குறைபட்டவர்களாக இருக்கிறார்கள். There are others who don't know much of the truth, but they just try to make themselves to apply in such a way that they want to live a good Christian life but end up in failure. மற்றவர்கள் சத்தியத்தை தெரியாமல் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு, ஆனால் அவங்க வாழ்க்கையிலும் ஒரு தோல்வியாகவே காணப்படுகிறது. So both the things should go hand in hand. இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து போகுவது தான் the real Christian life, ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. So I would like to show from Ephesians, எபேசியருக்கு நிருபத்தில் 4th chapter, St. Paul talks about the truth in the first 3 chapters. பரிசுத்த பவுல் இந்த முதலாவது 3 அதிகாரங்களில் சத்தியத்தை குறித்து பேசுகிறார். When he starts the 4th chapter,
4வது அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் விதமாக ஆரம்பிக்கிறார். I therefore, ஆதலால். Why therefore? ஏன் ஆதலால்? Because on the basis of the truth which I explained, நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தின இந்த சத்தியத்தின் அடிப்படையில் I beseech you, நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். 4th chapter, 1st verse, Ephesians 4th chapter, 1st verse, I therefore the prisoner of the Lord beseech you, that ye walk worthy of the vocation wherewith ye are called. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, worthy of this great call, இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய், because this call is a great call, என்று கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு அழைப்பு. This call is the call of the very God himself. தேவனாலே கொடுக்கப்படுகிற அழைப்பு இது. The creator of the heaven and the earth calls. வானத்தையும் பூமி படைத்த தேவன் அழைக்கிறார். The one who determines our destiny calls us. நம்முடைய முடிவை நிர்ணயிக்கிற தேவன் விதமாக அழைக்கிறார். Walk worthy of this call. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. Here St. Paul says, you must walk worthy for this great call. இந்த மிகப்பெரிய அழைப்புக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாத்திரவானாய் நடக்க வேண்டும். For that he narrates 4 things. As how could I walk worthy of this great call? இந்த மிகப்பெரிய அழைப்புக்கு நான் எவ்விதமாய் பாத்திரமாய் நடக்க வேண்டும், நடக்க முடியும் என்பதை குறித்து 4 காரியங்களை சொல்லுகிறார். There are 4 things he wants to emphasize here in the 2nd verse. இந்த 2வது வசனத்தில் அவர் இவ்விதமாக இந்த 4 காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அழைப்புக்கு பாத்திரவான நடக்க வேண்டும் என்றால் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். He says that you should have these qualities if you walk worthy of this great call. இந்த மிகப்பெரிய அழைப்புக்கு நீ பாத்திரவான நடக்க வேண்டும் என்றால் இந்த 4 காரியங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். What are these qualities? இந்த காரியங்கள் என்ன? First he says, முதலாவது காரியமாக அவர் சொல்லுகிறார், with all lowliness, மிகுந்த மனத்தாழ்மை. Dear friend, this morning I spoke, what is the sign of a converted Christian? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய அதிமுக்கியமான ஒரே ஒரு அடையாளம் என்ன? What is the sign? ஒரே ஒரு அடையாளம் என்ன? Humility, மனத்தாழ்மை, humility of mind. Lowliness, with all lowliness, he says, எல்லா மனத்தாழ்மையோடு கூட. So St. Paul says, if you want to walk worthy of the Lord, you must have this quality first. உன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த தன்மை, all lowliness, மனத்தாழ்மை. The Lord Jesus Christ himself, தெய்வ குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, how he lived, அவர் எப்படிமா வாழ்ந்தார்?
even though the Son of God, Devakamaran, equally the God himself, தேவனுக்கு சமமானவர். The Bible says, வேதமானது சொல்லுகிறது, how he lived in this world to accomplish this salvation. இந்த ரட்சிப்பை நிறைவேற்றும்படியாக அவர் எவ்விதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். Philippians 2nd chapter we see how he lived. அவர் எவ்விதமாக வாழ்ந்தார் என்பதை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Philippians 2nd chapter 5th verse onwards, 5வது வசனத்திலிருந்து. Philippians 2nd chapter 5th, 6 and 7, 8. Let this mind be in you, which was also in Christ Jesus. Let this mind be in you, which was also in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை உன்னில் இருக்க கடவுது. What was his mind? அவருடைய சிந்தை என்னவாக இருந்தது? 6th verse, 6வது வசனம், who being in the form of God, thought it not robbery to be equal with God. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், but made himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8th verse, அவர் மனுஷ ரூபமாய், and being found in fashion as a man, he humbled himself, தன்னைத்தானே தாழ்த்தினார், and became obedient unto death, even the death of the cross. He was obedient. He humbled himself unto death. மரணம் மட்டுமாக தன்னை தாழ்த்தினார். What kind of death it was? என்ன விதமான மரணம்? The death of the cross. சிலுவை மரணம். The heinous death. ஒரு கேவலமான ஒரு மரணம். In order to take part in the salvation of mankind, மனிதனுடைய ரட்சிப்பின் காரியமாக, he humbled himself unto death, மரணம் மட்டுமாக தன்னை தாழ்த்தினார். Not, he didn't stumble even once, ஒரு முறையும் தவறவில்லை. His humility was unto the death, மரணம் மட்டுமாக. When he was taken to the symbol of all heinous thing of the Romans, ரோமர்களுடைய மிக மோசமான ஒரு காரியத்தின் மரணம் மட்டுமாக, he humbled himself, தன்னை தானே தாழ்த்தினார். If you want to walk worthy of this great call, இந்த மகா பெரிய அழைப்புக்கு நீ பாத்திரமாய் நடக்க வேண்டுமானால், the first and foremost quality that you need is humility. உனக்கு தேவையான அதிமுக்கியமான காரியம் என்னவென்றால் தாழ்மை. The humility of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை. Let the humility, let the mind of Christ be in you. கிறிஸ்துவினுடைய சிந்தை, அவருடைய தாழ்மையின் மனநிலை உனக்குள்ளாய் காணப்படட்டும். That is the mark of salvation. ரட்சிப்பினுடைய அடையாளம் அதுதான். Could I see Christians humble like Jesus? இயேசுவை போன்ற தாழ்மையானவர்களை நான் கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறதா? It's a great disappointment, dear friends, I could truly say. அம்மையானே, இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். If you are truly saved, நீ உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், if you are really a person who is keen in walking
worthy of his great call, இந்த உன்னதமான மிகப்பெரிய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற மனிதனாக இருப்பாயானால், you will clothe yourself with the same humility of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதே தாழ்மையை நீ அணிந்து வாழுகிற நபராய் காணப்படுவாய். If you are proud of your own religion, உன்னுடைய பக்தியை குறித்து நீ பெருமையாக இருப்பாயானால், if you think that you are a better Christian than others, மற்றவர்களுடைய நான் மேலான ஒரு கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொள்வானால், I tell you dear friend, I doubt your salvation. உன்னுடைய ரட்சிப்பை நான் சந்தேகப்படுகிறேன். Because when the Spirit of God works in the heart of a man, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, He breaks the heart, இருதயத்தை உடைக்கிறார். He breaks the pride heart, the proud heart, பெருமையான இருதயத்தை உடைக்கிறார். It makes to be broken in thousands and lakhs, கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான உடைபடும்படியாக செயல்படுகிறார். Oh unto me, எனக்கு ஐயோ, have mercy upon me the poor sinner I am, பாவியாக மேல் கிருபையாயிரும். No more boasting, இன்னமாக பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. No more exalting himself, தன்னைத்தானே உயர்த்தும்படியான காரியம் ஒன்றுமில்லை. He walks in the path of the master, எஜமானுடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற வாழ்க்கை. Dear people, salvation simply is not the one to make a seal, a false seal, to say that you are saved. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு பொய்யான முத்திரை இடுகிறது ரட்சிப்பு அல்ல. The very Spirit of God, the one, the triune one, திருத்துவில் ஒருவரான the Holy Spirit of God, when He comes and works. This morning we saw how the Spirit of God makes a person to be born again. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும்படியாக எப்படி பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். The one who leads him gently, அவனை நிதானமாய் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். தேவாவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவள் தேவனுடைய புத்திரர். They are the children of God. So the first quality is, முதலாவது தன்மை, the humility, தாழ்மை. If you are a person who is really saved, நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராயிருப்பானால், I tell you, you will be the humble person. நீ தாழ்மையுள்ள ஒரு நபராய் காணும். Dear friend, there is no pride in being saved. ரட்சிக்கப்படுகிறதுல பெருமை என்றதில்லை. Nothing to boast, மேன்மை பாராட்டம். It's all by the grace of God. இது தேவனுடைய கிருபை. Nothing but humbling oneself is the one which God brings down a person to the knee. முழங்காலில் முழங்காற்பட்டு அவனை தாழ்த்தும்படியான ஒரு காரியத்தை செய்கிறவரே இந்த தேவன். If you are a proud and arrogant person, I tell you dear friend, you are too far from God. நீ பெருமைக்காரனாக அகந்தையுள்ளவனாக இருப்பாயானால், in your religion even, உன்னுடைய பக்தியில், I tell you, you are too far from God. தேவனுக்கு மிக தூரமாக இருக்கிறார். The second quality which he says about, இரண்டாவது காரியம் அவர் சொல்லுகிற காரியம், Ephesians 4 chapter 2nd verse, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, worthy of God's call, மிகுந்த மனத்தாழ்மை, lowliness of mind, சாந்தமும், meekness. I tell you, you have been rude before that, before being saved. அதுக்கு முன்னால் நீ ஒரு கடினமான ஒரு நபராகவே காணப்பட்டாய். You have been rude in your speech. உன்னுடைய வார்த்தையில் கடினமாய் காணப்பட்டாய். You have been rude even to people who are lower than you. உனக்கு கீழே இருக்கிற மக்களிடத்தில் நீ கடினமாய் பேசுகிற ஒரு தன்மை.
hard words, kadinamana vaarthaigal. But if a person is saved and a person walking worthy of God's call, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற ஒரு மனிதனில் காணப்படுகிற அடுத்த குணம் சாந்தம், meekness. The Lord Jesus Christ himself said, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொன்னார். Matthew Gospel 11th chapter 29th verse, மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், Take my yoke upon me, upon you, and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest in your souls. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். You shall find rest in your soul. ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Oh dear friend, who is restless in your soul in these days? இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, yes, the things that are happening in the world make us to be restless. இந்த உலகத்தில் நடைபெறும்படியான காரியங்களானது நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் அல்ல, ஒரு அற்ற நிலைக்குள்ளாய் கொண்டு செல்கிறது. But whatever may be the things in the world that are proceeding with, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, I tell you, a child of God will have rest in his soul. ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய ஆத்மாவில் இளைப்பாறுதல் பெற்றவனாய் வாழுகிறான். The greatest blessing of being a Christian is to have a rest in the soul even in the midst of turbulent situation. ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? குழப்பமான சூழ்நிலையில் ஆத்மாவில் இளைப்பாறுதல், rest in the soul, அவருடைய ஆத்மா இளைப்பாறுதல், because he rests in the God himself. எனவே அவன் தேவனில் இளைப்பாறுகிறவனாய் காணப்படுகிறான். Take my yoke upon you, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. Yes, a saved person is the one who takes the yoke of Christ in his life. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறான். Because he is a person who submits to Christ. இயேசுவுக்கு அவன் ஒப்பு கொடுத்த மனிதன். St. Paul says, nevertheless not I but Christ. பரிசுத்த பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Nevertheless not I but Christ that liveth in me. The life which I live is by believing in him. Christian life is the one which submit to the yoke of God. தேவனுடைய நுகத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. The Lord Jesus Christ is saying, இயேசு கிறிஸ்து சொல்றார், take my yoke upon me, என்னுடைய நுகத்தை நீ எடுத்துக்கொள், and learn of me, என்னிடத்தில் கற்றுக்கொள். We have been taught by the world and in the world of so many years. இந்த உலகத்தினாலும் உலகத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். But dismantle all those things, remove them all. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடு. Now learn of me, என்னிடத்தில் என்னை கற்றுக்கொள். I am meek. நான் சாந்தமுள்ளவர் and lowly in heart. I tell you, dear friend, there is no other place that you could find such a confidence in reaching with. இந்த உலகத்தில் நீங்கள் யாரிடத்தில் நம்பிக்கையோடு போகக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Suppose if a person is an angry person, ஒரு மனிதன் கோபமுள்ள ஒரு மனிதனாக இருப்பானால், you will hesitate to go
to him. அவரிடத்தில் போறதுக்கு நீ தயங்க, because you don't know how he will respond to you. உனக்கு எப்படி பதில் சொல்லுவார்னு தெரியாது. But here the God who is meek and lowly, சாந்தமும் மனத்தாழ்மையுமான தேவன் இவர். Learn of me. So a Christian is the one who learns from Christ. கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்கிறவன். He learns of Christ and from Christ. கிறிஸ்துவிடத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் கற்றுக்கொள்கிறவன். So you find rest in your soul. ஆகவே உன்னுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்கிறது. What a rest it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Dear people, there comes a humble attitude, தாழ்மையான சிந்தை, சாந்தம். I tell you, dear friend, if you are not meek, சாந்தம் உங்கள்கிட்ட இல்லைன்னா, I tell you, how could you say that I am walking worthy of this great call? இந்த மகாபெரிய அழைப்புக்கு பாத்திரமாய் நான் நடக்கிறேன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? How could you say that? Not only a servant of God, ஒரு தேவனுடைய ஊழியக்கார மாத்திரமல்ல, every believer should have this kind of meekness in his life. இந்த சாந்தம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படும். When St. Paul writes to Timothy, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 2 Timothy 2nd chapter 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் the quality of a servant of God, ஒரு ஊழியக்காரனுடைய தன்மையை குறித்து பேசுகிறார். And the servant of the Lord must not strive, but be gentle, and to all men apt to teach, patient, in meekness instructing those that oppose themselves. 25th verse. If God peradventure will give them repentance to the acknowledging of the truth. All this closely connected with the spirit of submissiveness. Submissive. What is meekness? Meekness na enna? You submit to God. தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய். You submit even in the midst of circumstances. Patiently and politely. அமைதியாக, தாழ்மையாக, ஒரு நல்ல ஒரு குணத்தோடு கூட you respond, பதிலளிக்கிறாய். Yes, dear friend, வேதம் அதான் சொல்லுகிறது. Even when he writes to Titus, தீத்துவுக்கு எழுதும்போது தான் சொல்கிறாரு, 1-3 1-3 முடிய துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்களை செய்ய ஆயத்தமாயிருக்கவும். Put them in mind to be subject to principalities and powers, to obey magistrates, to be ready to every good work. Dear people, submitting themselves, தங்களை தாங்களே மற்றுமாக தாழ்த்தும்படியான ஒரு காரியம். To speak evil of no man, to be no brawlers, but gentle, showing all meekness unto all men. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பெருமையுள்ளவர்களுமாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும். Meekness. Dear people, that's what Jesus said. I am meek and lowly. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அம்மையானே, உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி, if you don't have meekness, you are not walking worthy of the calling of God. நீ உன்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையில சாந்த குணம் இல்லைன்னா
உன்னுடைய அழைப்புக்கு நீ பாத்திரமான நடக்கிற ஒரு நபராக இல்லை. Bible speaks of Moses. மோசே பற்றி சொல்லப்படுகிறது. Numbers 12:3, என்னாகமம் 12:3 சொல்லுகிறார். Now the man Moses was very meek above all the men which were upon the face of the earth. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். He was meek, மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். So if you are a person who is saved, நீ ரட்சிக்கப்பட்ட நபராக இருப்பாயானால், the second quality which should be shown in your life is meekness. சாந்த குணம் இருக்குங்க. You will have, and the third thing that we see is, மூன்றாவது காரியம், meekness is being polite, respecting others, giving respect to others. மற்றவர்களை கனப்படுத்தி அங்கே ஒரு சாந்தத்தோடு செயல்படும்படியான காரியம். மூன்றாவது காரியம், what is the third quality of a served person? ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மூன்றாவது காரியம் என்ன? long suffering, நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, patience. Patience is sometimes used of steadfast endurance of suffering or misfortune. வாழ்க்கையில் என்ன போராட்டம் நெருக்க வந்தாலும் பொறுமை, பொறுமை, patience. I mean, the men of God lived with patience. தேவ மனிதர்கள் பொறுமையோடு வாழ்ந்தார்கள். James 5:10 and 11 பாருங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 10-11 வசனங்களில் ஆண்டுடைய பிள்ளைகள், the children of God, how they lived, எப்படி வாழ்ந்தாங்க. Take my brethren, the prophets, who have spoken in the name of the Lord, for an example of suffering, affliction, and of patience. An example, Madhuri. Many times I could not say that you are setting up an example of patience. ஒரு பொறுமைங்கிற காரியத்தினுடைய வாழ்க்கையில முன்மாதிரியாக வைக்கலையே. You are upset so quickly. சீக்கிரமாக அப்படியே முற்றிலும் தலைகீழாக மாறிடுற. You are irritated. நீ ரொம்ப கோபம் அடைகிற. You are ready to fight. சண்டை போட ஆயத்தமாக இருக்கிறாய். Your emotions are bursting out. உன்னுடைய உணர்ச்சிகளானது அப்படியே கொதித்து எழும்புகிறது. But Bible says, if you are a person who is worthy of God's call, கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற ஒரு நபராக இருப்பாயானால், the third quality which will be seen is patience. மூன்றாவது காரியம் காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொறுமை. long suffering in English is நீடிய பொறுமை. Bible says நீடிய பொறுமை. not only patience, பொறுமை மாத்திரமல்ல, it's a long suffering. we talk about Job. யோபை குறித்து பேசும் பொழுது Bible says of his long suffering, நீடிய பொறுமை குறித்து வேதம் சொல்லுகிறது. why? Think of God himself. தேவனை பற்றி நினைத்துக் கொள்ளுங்க. Don't you think that God is so patient with you? ஆண்டவனோடு கூட எவ்வளோ பொறுமையாக இருக்கார் தெரியுங்களா? whether you appreciate it or not, நீ அதை விளங்கிக் கொள்ளலையோங்க, but God is so patient with you, dear friend. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ரம்யா நண்பனை,
Bible says it is a great treasure. இது ஒரு ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. The patience of the Lord is a great treasure in your life. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்னவென்றால் தேவனுடைய பொறுமை, நீடிய பொறுமை. I tell you, God is so patient with me and you. தேவன் என்னோடும் உன்னோடு கூட பொறுமையுள்ளவராக இருக்கிறார். That's why we are not destroyed. ஆகவே தான் நாம் அழிக்கப்படலை. We still live. நாம் இன்னும் ஜீவிக்கிறோம். He is so patient with us. அவர் நம்மோடு கூட பொறுமையாக இருக்கிறார். But without understanding His patience, we despise His love and patience. அவர் நீடிய பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் அசட்சியப்படுகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். But God, I tell you, dear friend, the immense wonder for me is God's patience with me. நான் அதிகமாக ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் தேவன் என்னில் காண்பிக்கிற பொறுமை. I wonder at every time the patience which He exercises with me. என்னிடத்தில் காண்பிக்கிற பொறுமை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். Because many times I repeat the thing which I already falter unconfessed even. நான் ஏற்கனவே தவறி போன காரியத்தில், அறிக்கையிட்ட காரியத்தில் கூட நான் மறுபடியும் செய்யும் பொழுது God is patient with me. தேவனிடத்தில் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். That's why Romans 2:4 says, ரோமருக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நான் வாசிக்கிறோம். Or despise thou the riches of His goodness and forbearance and long suffering, not knowing that the goodness of God leadeth thee to repentance. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? Are you despising God's patience in your life? உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பொறுமையை நீ அலட்சியப்படுத்துகிறையா? So, if you are a person who is walking worthy of God's call, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நீ நடக்கிறாய் என்று சொன்னால், உன்னில் காணப்படக்கூடிய அடுத்த காரியம், the next thing that should be seen in your life is long suffering, நீடிய பொறுமை. The last thing that he says, கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம், forbearing one another, ஒருவருக்கொருவர் தாங்கி, forbearing others, மற்ற இடத்துல தாங்கிறது. We could not accept the faults of others. மற்றவருடைய தவறை நம்மால் அங்கீகரித்து கொள்ள முடியல. Even though we do the same thing, அதே காரியத்தை நம்ம செய்தால் கூட we could not forbear others faults. அவர்களுடைய தவறை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல. We become upset. அப்படியே தலைகீழ அப்படியே சோர்ந்து போயிடுகிறோம். We get angry, கோபப்படுகிறோம். We are so troubled, குழப்பமடைஞ்சு போயிடுறோம். But dear people, because of God's love, அவருடைய அன்பு நிமித்தமாக, forbearing others faults, மற்றவருடைய தவறை பொறுத்து போகிற காரியம். How quickly you lose your testimony even in your home. உன்னுடைய வீட்டில் கூட உன்னுடைய சாட்சி எவ்வளோ இழந்து போயிடுற. You could not bear with your husband or your wife, உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய குற்றத்தை நீ தாங்கி போக முடியல. The children, பிள்ளைகளுடைய காரியத்தை. You could not forbear. You get irritated. சீக்கிரமாக உனக்குள்ளாக வெகுண்டு எழுந்து விடுகிறாய். But the fourth quality of walking in the worthy
Walking to be worthy of God's call is, தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற நான்காவது தன்மை என்னவென்றால், forbearing one another, ஒருவருக்கொருவர் தாங்கி. என்ன கேட்டா, we ourselves were like that. God forbade us. நம்ம அப்படித்தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட பொறுமையை காமிச்சார் இல்லைங்களா? Did God show this forbearance? இந்த காரியத்தை ஆண்டவர் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்தார் இல்லையா? Yes, He has been forbearing our weakness, our sins, நம்முடைய பாவங்களை, நம்முடைய தவறுகளை ஆண்டவர் அவ்விதமாக பொறுத்து கொண்டார். Yes, dear people, God forbears us. நம்மை அவர் பொறுத்து கொள்கிறாருங்க. பட் ஐ குட் நாட் forbear others. மற்றவர்களை நான் தாங்கி போக முடியல. I could not. I get irritated. I am upset. நான் கோபப்படுகிறேன் மற்றும் குழம்பி போகிறேன். I revoke. நான் பதிலளியாக பேசுகிறேன். Oh, if you are a person who walks worthy of God's call, you should expose these things in your life. நீ இந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற ஒரு நபராக இருப்பாயானால் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுங்க. That's why St. Paul says, therefore, because all the things which I have explained, நான் தாமே பேசின எல்லா காரியங்களின் நிமித்தமாக, ஆதலால், therefore. Dear people, so great is salvation, the Bible says. மிகப்பெரிய இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. But how quickly people despise it. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் மக்கள் இதை புறக்கணிக்கிறார்கள். This evening I ask you, are you saved? இதுக்கு மாலையில் மைக் பார்த்து கேட்குறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? Are you a person who walk worthy of this God's call? இந்த தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற ஒரு நபர் என்று உன்னை குறித்து சொல்ல முடியுமா? Oh, this great salvation is being despised. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு புறக்கணிக்கப்படுகிறது. The very God Himself came down, humble, and went to the cross to end the salvation for me and you. உனக்காக எனக்காக தெய்வகுமாரன் வானத்திலிருந்து வந்து இந்த மகத்துவமான ரட்சிப்பை உனக்காக எனக்காக சம்பாதித்து வைத்தார். But how people excuse. ஆனால் ஜனங்க எவ்வளோ சீக்கிரம் சாக்கு போக்கு சொல்கிறாங்க இல்லைங்க? How quickly people excuse. Luke's Gospel, 14th chapter, 16 to 20. லூக்கா 14வது அதிகாரம் 16 இருந்து. Luke's Gospel 14, 16 to 20. Then said unto him a certain man, made a great supper and bade many. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். It's a great feast, பெரிய விருந்து. Yes, it gives rest in your soul. உன்னுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல். Walking with God in this world, இந்த உலகத்திலே வாழும்படியான ஒரு வாழ்க்கை. A life of peace and joy, ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை. Dear people, you can't find rest because of the plenty that you have. நிறைய இருந்தால் ஒருவேளை இளைப்பாறுதல் இருக்க முடியுன்றதுனால இல்லை. I tell you, the most simplest life ever lived in this world, the life of Jesus Christ. இந்த உலகத்திலேயே வாழ்ந்த மிக எளிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. You just think of Him. Repeating, the one who created the heaven and earth, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், He has chosen the place of His birth. Very 1 in 1000, ஆயிரங்களுக்கு ஒன்றான பெத்லகேம் சொல்லப்படுது. The most simple place, Bethlehem.
He chose to be born. He has chosen as parents Mary, the village girl. மரியாளை அந்த கிராமத்து பெண்ணை தன் தாயாக, in order to take care of him, அவரை தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக, he has chosen Joseph the carpenter. தச்சனை தான் தெரிந்து கொண்டார். He was not born in a house. அவர் வீட்டில் பிறக்கலை. He was born in a cattle shed. மாட்டுக்கொட்டியில் தான் பிறந்தார். Even to lay down, அவரை கிடத்துறதுக்கு the manger was kept. அங்கே முன்னனை தான். வாட் இஸ் மேஞ்சர்? முன்னனை என்ன? ஜென்ரலி the place of cattle shed will have a trough. அந்த மாட்டுக்கொட்டில் ஒரு சின்ன ஒரு குழியாக இருக்கிற ஒரு இதை ஒரு பொருள் இருக்கும். அது எப்படின்னா ஒரு பெரிய மரத்தில் நல்லா செதுக்கி குழி மாதிரி பண்ணி அதில் தான் புல் அதெல்லாம் போடுவாங்க. they used to put all the straw and everything. You can imagine, could a newborn baby find comfort in being put in a manger? ஒரு முன்னணையில் போடுற அந்த கரடு முரடான அந்த மரக்கட்டையில் போய் ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். He has chosen as his bed. தன்னுடைய படுக்கையாக he has chosen the manger. முன்னணையை தான் தெரிந்து கொண்டார். He has chosen the most humblest people, the shepherds, to visit him and to proclaim this gospel. தன்னை பார்க்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆட்டு இடையர்கள் வந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டார். In this world he didn't have a place to rest. இளைப்பாறுதலுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு இடம் இல்லை. He didn't have money even. பணம் கிடையாது. From the fish mouth he took the money and gave the tax. மீன் வாயிலிருந்து எடுத்து he fed others. அநேக சமயங்களில் மற்றவர்களை போஷித்தார். But many times he went hungry. அநேக சமயத்தில் பசியாய் போனார். In Samaria we see he was so tired. சமாரியாவில் ரொம்ப களைப்படைந்தவராக. He has chosen his disciples, all simple people, எளிமையான மக்களை தான் தெரிந்து கொண்டார். Not highly educated, படித்தவங்கள் இல்லை, uneducated, படிக்காதவர்கள். Those he didn't set up a committee of great people, பெரிய மக்களுடைய ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளலை. Simple people, எளிமையான மக்கள். Dear people, he lived as a wanderer. சுற்றி திரிகிறவராகத்தான் அவர். He was no place to rest even. இளைப்பாறு இடமல்ல. He was taking rest in the boat. படுக்கை ஒரு போட்டு தான். Dear people, he lived the most wonderful life. அற்புதமான ஒரு வாழ்க்கை. Even he didn't prepare a place to be buried. புதைக்க முடியாத ஒரு இடத்தை ஆயத்தப்படலை. He was buried in, he bought a borrowed tomb. கடன் வாங்கப்பட்ட கல்லறையில் தான் அவர் அடக்கம். The great God himself, தேவனே, the one who created heaven and earth, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன் தாமே. The most simple life. மிக எளிமையான. I tell you dear friend, there is beauty in simplicity. எளிமையில் ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. You think that if you could have this and that, இது அது பெற்றிருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். No, simple life, I tell you, is the one which brings satisfaction in your life. உடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கும். So there was a great feast. பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி God was calling people. தேவன் அழைக்கிறார். 17th verse, Matthew Gospel. I would like to finish quickly. Matthew Gospel 14th chapter, சீக்கிரமாக முடிக்கணும். 17வது வசனம், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். And sent his servant at supper time to say to them that were bidden, come, for all things are now ready.
Everything is ready, come. And 18th verse, and they all with one consent began to make excuse. அவள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் the first said unto him, I have bought a piece of ground, and I must needs go and see it. I pray thee have me excused. ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். I bought a field, ground, I must go and see that. நான் ஒரு வயலை வாங்கிட்டேன்ப்பா, நான் அதை போய் பார்க்கணும். The great feast, அது மிகப்பெரிய ஒரு விருந்து. I tell you dear friend, today people excuse in such a way that they deny the great feast. மிகப்பெரிய விருந்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். And 19th verse, 19th, and another said, I have bought 5 yoke of oxen, and I go to prove them. I pray thee have excused. வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 20th verse, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். And another said, I have married a wife, and therefore I cannot come. Dear people, you are also selling like these people. இந்த மக்களை போலவே நீ சொல்ற, excuse me, என்னால் முடியாது. I have so much to do in this world. இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. I tell you dear friend, what happened to these people? ஜனங்களுக்கு என்ன நடந்தது? Do you know that? We don't have much time to explain. இதை விளக்க நேரம் இல்லை. God despised them. God despised them. தேவன் அவர்களை புறக்கணித்தார். If you despise God's call, தேவனுடைய அழைப்பை நீ புறக்கணிக்கும் பொழுது, God will despise you, dear friend. தேவன் உன்னை புறக்கணி. If God despises you, உன்னை தேவன் புறக்கணிப்பா. Where will you go? எங்கே நீ போக முடியும்? Where can you go and escape if you despise God in this right time? இந்த சரியான நேரத்தில் ஆண்டவர் அழைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கே போக போகிறாய்? I would like to tell you one incident which is not really completely portrays the love and the mind of God. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இது தேவனுடைய அன்பையும் மனதையும் முழுக்க சொல்லுதுன்னு நான் சொல்ல முடியல. There was an incident in London. லண்டன் மாநகரத்தில் ஒரு நிகழ்வு. Long back, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. In London, there is a bridge called London Bridge. லண்டன் பாலம் என்று சொல்லுகிற ஒன்று இருக்கிறது. In those days, அந்த காலங்களில், the bridge was used in such a way. இந்த பாலத்தை எப்படி உபயோகப்படுத்தினாங்கன்னா, சப்போஸ் a vehicle has to travel, ஒரு வாகனம் போகணும்னு சொன்னால், the bridge has 2 parts. அந்த பாலத்துக்கு 2 பக்கம் உண்டு. A person is there generally to operate it. அதை இயக்கும்படியாக ஒரு மனிதன் இருந்தான். So almost every time both the wings of the bridge will be together so that the vehicles could go easily. பொதுவாக இந்த 2 பாகம், அந்த பிரிட்ஜினுடைய 2 பாகம் ஒன்றாக இணைந்து தான் இருக்கும். ஆகவே வாகனமானது வெகு சுலபமாக போக முடியும். So suppose if there is a ship, ஒருவேளை ஒரு கப்பல் வருமானால், the person who is in charge of that bridge, அந்த பிரிட்ஜிட பொறுப்பாளி, he will operate it, அதை இயக்குவான். There's a circle of things which are chained. நிறைய அந்த பள்ளமுள்ள ஒரு
இது இருக்குங்க. அது இயக்கும் பொழுது ஒரு பல் சக்கரம் இன்னொரு பல் சக்கரத்தில் போய் செயல்படுத்தும். அது பல் சக்கரத்தை போல. So when he operates, it will move another one, and it will move another one, and it will move another one, and the bridge will come together. இந்த பல் சக்கரத்தை அவர் இயக்கும்போது ஒரு பல் சக்கரம் இன்னொரு பல் சக்கரத்தை நகர்த்தி ஒன்றொன்று இணைந்திருந்ததுனால கடைசியாக அந்த பாலம் ஒன்றா வருவதற்கு விதமாக செய்ய வேண்டும். பாலம் விரிவதற்கு அப்படி தான் செய்யணும். In order to close the bridge, is to operate it in such a way that it will chain together. அது இணைந்ததாய் காணப்படும். So one day, ஒரு நாள், generally the bridge will be open always. It will be closed. அது மூடி இருக்கும். But when the ship comes, ஒரு கப்பல் வந்து பொழுது, he is to lift it up. அதை விரித்து வைத்திருப்பார். So he will look for the situation, either to close it or to open it. ஆகவே அந்த பாலத்தை மூடுறதா திறக்கிறதாங்கிறது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுவார். One day this person who is in charge of that operation of the bridge, அந்த பிரிட்ஜை பாலத்தை இயக்கும்படியான அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள், a small boy, he had a small boy, ஒரு சின்ன பையன் இருந்தான். He said, Daddy, I want to come with you today, and I want to see how you are operating it. நான் சொன்னான், அப்பா நான் இன்னைக்கு வர விரும்புகிறேன், நீங்கள் அதை எப்படி இயக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். So it is a great joy for the boy to see the father how he operates it, because the London Bridge was very famous. லண்டன் பாலம் ரொம்ப புகழ் பெற்றது. அதை இயக்கிறத பார்க்கும் பொழுது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இட் வாஸ் அ செயின் ஆஃப் திஸ் டூத் ரிங்ஸ். அந்த பாலம், அந்த பல் சக்கரம் அங்கே இருக்கும். ஸோ திஸ் மேன் ஹேஸ் டு கோ அப் அண்ட் டு யூஸ் திஸ் to handle, to move it. இந்த மனுஷன் மேலே போய் தான் அந்த ஹேண்டில் பிடிச்சி இயக்கணும். So he had the news that a train is coming. ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது, அந்த செய்தி அவனுக்கு வருகிறது. So this boy was playing down. இந்த பையன் கீழே விளையாண்டுட்டு இருந்தான். So all of a sudden this man he didn't notice his son. பையன் எங்கே இருக்கான்னு பார்க்கல. When he went up in order to close the bridge, அந்த பாலத்தை மூடுபடியாக மேலே போன பொழுது, he was about to operate it, the handle, the கைப்பிடியை இயக்கும்படியான சரியான ஒரு நேரம் வந்துருச்சு. At the time, a cry of loud voice was heard. அந்த நேரத்தில் ஒரு பெரிய உரத்த சத்தமான ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. What was that? அது என்ன இது? Daddy! That boy was calling. அப்பா! I fell down. நான் விழுந்துட்டேன். Daddy, I fell down. நான் விழுந்துட்டேன். When he saw down, that boy was among those circles. அந்த பல் சக்கரத்துக்கு நடுவில் அந்த பையன் அப்படியே விழுந்து இருக்கிறான். Suppose if he could
save him. He could go down and pull him off. இப்போ அந்த பையனை போய் கீழே இறங்கி எடுத்து காப்பாத்துறதுனா காப்பாற்றி இருக்கலாம். பட் on the other side, இன்னொரு பக்கத்தில் he could hear the siren of the train. இன்னொரு பக்கத்தில் அந்த ட்ரெயினுடைய சத்தம் கேட்கிறது. இட்ஸ் கம்மிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். அது நெருக்கமா வந்துட்டு இருக்குது. Should I go down to save my son? கீழே போய் என் பையனை காப்பாத்துறதா, அல்லது பாலத்தை மூடி அந்த ட்ரெயினில் வர ஜனங்களை நான் காப்பாற்றட்டுமா? Should I save the people in the train? In a great dilemma. மனன் பதறுகிறான். If he operates, அவன் இயக்குனானா அவன் பையன் அந்த சுக்கு நூறாக அப்படியே போயிடுவான் அந்த பல் சக்கரத்தில். He'll be crushed off. The boy will be crushed off if he tries to operate. But the train is coming very close by. ஆனால் ட்ரெயின் பக்கமாக வந்துட்டு இருக்குது. Should I wait and go and save my son? என்னுடைய பையனை பொறுத்திருந்து போய் நான் காப்பாத்துறதா, அல்லது let me operate the handle so that even my son dies, let the people in the train be saved? என் பையன் இறந்து போனாலும் சரி, நான் இப்போ இதை இயக்கி இந்த ட்ரெயினில் வர மக்களை காப்பாற்றுறதா? Should I save my son? என் பையனை காப்பாற்றுறதா, or else should I save the many people who are in the train? ட்ரெயினில் இருக்கிற அநேக மக்களை நான் காப்பாற்றுறதா? Dear friend, he hardened his heart. அவன் இருதயத்தை அப்படியே கடினப்படுத்திட்டான். The train is very close by. ட்ரெயின் ரொம்ப பக்கம் வந்துருச்சு. He put the handle, கையை இந்த கைப்பிடியில் வச்சான். He just operated it. Taken up. He could hear the loud voice of his son. உடைய பையனுடைய சத்தம். It's finished. முடிந்து விட்டது. And when he was staring at the train, அந்த ட்ரெயினை பார்த்த பொழுது, people in the train, some people were reading the newspaper. சில மக்கள் அந்த செய்தித்தாளை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். Some people were casual. சில சாதாரணமாக இருந்தால். Some people were chatting and making noise. பேசிக்கொண்டிருந்தார்கள். But nobody knew the sacrifice that this man made in order to save those people. அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மனுஷன் செய்த தியாகத்தை யாருமே விலை மதிக்கலை, யாருமே தெரியல. But this man was standing with tears pouring out from his eye. இந்த மனுஷன் அப்படியே கண்ணீர் சிந்தினவனாக அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தான். He lost his son. தன்னுடைய மகனை இழந்துட்டான். In order to save many people, அநேகரை காப்பாற்றும்படியாக. Dear people, this is a very poor example. இது ஒரு எளிமையான உதாரணம், ஒரு போதுமான உதாரணம் இல்லை. But the Father, வேதம் சொல்லுது, for God so loved the world, He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish, but have everlasting life. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God is calling you today. இன்னைக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். Would you like to walk worthy of God's call? ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க நீ விரும்புகிறாயா? Or else the people who traveled in the train knew not about the sacrifice that man made. அந்த மனிதன் செய்த தியாகத்தை அறியாதவர்களாக அந்த மக்கள் கடந்து போய்விட்டார்கள். Who are you? நீ யார்? Decide now. இப்போ நீ தீர்மானி.
Would you like to find rest in God? தேவனிடத்தில் இளைப்பாறுதல் உனக்கு வேணுமா? Tell God, Lord, I want to walk worthy of thy calling. உம்முடைய அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நடக்கிறேன். Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நான் நடக்கும்படியாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த அருமையான 4 குணங்கள் காணப்படட்டும். எவ்வளோ முறை சாட்சியற்ற நிலையில் வாழ்ந்து விடுகிறோம். ஓ ஆண்டவரே, கிருபையாயிரும், இரக்கமாயிரும் கர்த்தாவே, தயவாக இருந்தருளும் ஆண்டவரே. ஐயோ, இந்த குணங்கள் இல்லாமல் மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை என்னமாக மற்றவருடைய குற்றங்களை தாங்கி போகிறது. ஆவியானவரே, நீர் பேசும். நீர் ஒருவரே பேச முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.